வணக்கம் மட்டன் குஸ் கலடுமா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஓகே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிறது லிட்டில் ஏஷியா வெள்ளவத்தை. ஸோ வந்து இங்க இருக்கிற பசங்க பொண்ணுக்கிட்டலாம் நம்ம பயமாக கேள்வி கேட்குறோம். அதையும் தாண்டி இந்த உங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்ச மிகப்பெரிய செக்மெண்ட் ரோலிங் சார் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ வாங்க என்ட்ரை பாலாய் பண்ணலாம். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நம்ம லிட்டில் ஏஷியாவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம போகிறோம். ஏன்டா இந்த இதுவான பார்த்து இந்த கேள்வி கேட்டேன். நல்லா பேர் வச்சாங்க லிட்டில் ஏஷியான்னு, யாருமே 4 அடி மேலே இல்லை போலுது. வாட் ஆல் ஸ்மால் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கிற பசங்களை பிடிக்குமா இல்லை நான் வெள்ளையாக இருக்கிற பசங்க பிடிக்குமா? கருப்பாக இருக்கு. ஏன் கருப்பாக இருக்கிற பசங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும்? சொல்லுங்க, கமான் டெல் மீ. ஓ திடீர் பண்ணி இவனே கருப்பாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு பதில் சொன்னேன். சொல்லுங்க, இன்னைக்குள்ள சொல்லி ஆகணும். நீங்க சொல்லுங்க, நான் வெளில போய் டீ சாப்பிட்டு வந்துடுவா. சரி பரவாயில்ல. அக்கா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கருப்பா இருக்கிற பசங்க பிடிக்குமா இல்லை நான் வெள்ளையா இருக்கிற பசங்க பிடிக்குமா? பிளாக்கா? யூ மீன் லைக் ஒபாமா? நோ நோ. சரி சரி, ஏன் கருப்பா இருக்கிற பசங்க பிடிக்கும்? கருப்புனா ஒரு கலர்னு சொல்லுவாங்க எப்பயுமே. எல்லாமே ஒரு கலர் தான், அதுக்கப்புறம் இந்த கருப்பு மட்டும் கலரு. ஓ கலை. ஓ அந்த கலை. யாராவது இங்க கலைன்னு பேர்ல வேலை செய்யறாங்களா? ஓ இவங்க தான் கலையா? சரி, இப்போ என்னன்னா கருப்பா இருக்கிற பசங்க உங்களுக்கு பிடிக்குமா இல்லை வெள்ளையா இருக்கிற பசங்க உங்களுக்கு பிடிக்குமா? கருப்பா இருக்கு. ஏன்? அது அழகான கலர் அண்ணா. அது அழகான. டேய் என்னடா பசங்க இவனால ஏமாந்து நின்னுறீங்க. வெள்ளையா இருக்கிற பசங்க இந்த இவரை பிடிக்காதானே உங்களுக்கு? சும்மா வெள்ளை நல்லாவே இல்லை. நல்லா தானே இருக்கு. ஒயிட் பாய்ஸ், அக்லி பாய்ஸ், பிளாக் பாய்ஸ், வேற லெவல்ல ஹேண்ட்சம் கைஸ். பின்னாடி பாருங்க, அவரு கண்ணாடி கழட்ட நல்லா இருப்பாருண்ணே. சரி ஓகே, நீ சொல்லுமா, கருப்பா இருக்க பசங்க பிடிக்குமா இல்லை வெள்ளையா இருக்க பசங்க? கருப்பா இருக்காங்களா, அது பிடிக்கும். எங்க போய் எப்படி அழுகுறதுன்னு தெரியல. ஏமா? ஏன்னா அது அழகா இருக்கும். ஓ சூப்பர். நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நேரம் கேட்ட கேள்வி அதே தான். கருப்பா இருக்கிற பசங்க பிடிக்குமா இல்லை வெள்ளையா இருக்க பசங்க பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்காதா? பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும். பையனா இருந்தாலே ஓகே. வெள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா நம்ம கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணா நாங்க ஏத்துக்குவோம். கரெக்டா? ஓகே, ஸோ இந்த கருப்பா இருக்கிற பசங்களை விட வெள்ளையா இருக்கிற பசங்க ஏன் கெத்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கெத்துனா அவங்க அழகா இருப்பாங்க, அதனால தான் சொல்லுவேன். வெள்ளையா இருக்கிற பசங்க மட்டும் தான் அழகா இருப்பாங்க. இல்லை, கருப்பும் அழகு தான், வெள்ளையும் கொஞ்சம் அழகா இருப்பான் தானே. அவங்களையும் நாங்கள் கீழே போடக்கூடாது தானே. ரெண்டுமே அவனுக்கு குப்பையா? ரெண்டுமே சமனா தான் நினைக்கிறேன். கருப்பு வெள்ளை ரெண்டுமே வச்சுட்டாங்க. ஓகே ஓகே, அப்படியே லெஃப்ட் எடுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கருப்பா இருக்கிற பசங்க பிடிக்குமா இல்லை வெள்ளையா இருக்கிற பசங்க பிடிக்குமா? ரெண்டு பேத்தையுமே பிடிக்கும். ரெண்டு பேத்தையும் பிடிக்கும். ஏன் ரெண்டு பேத்தையும் பிடிக்குங்க? ரெண்டு பேரையும் பிடிக்கும். ரெண்டு பேரையும் பிடிக்குமா? காரணம் சொல்ல தெரியாது, ரெண்டு பேரையும் பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கருப்பா இருக்கிற ஒரு பையன் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு, இந்த சைடில் வெள்ளையா இருக்கிற ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்றாரு, யார் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? அப்படிலாம் யாருமே இல்லையா? நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேர் தெரியுமா? ஹூ இஸ் தட் ஆன்சர் டெல்லிங்? அங்கிள், உங்களுக்கு 3 குழந்தை ஆயிடுச்சு, இப்படி பேச முடியுமா? சொல்லுங்க. Tell me. யாரையும் எக்ஸெப்ட் பண்ண மாட்டேன். யானையா? யாரையும் எக்ஸெப்ட் பண்ண மாட்டேன். ரெண்டு பேரும் வந்து நம்ம பியூட்டிக்கு ஐ எக்ஸ்பெக்ட் த சைனீஸ் கை என்ன வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் சந்தோஷமா எடுத்துக்குவேன். இந்த இங்கே கோச்சிட்டில் குடும்ப கட்டி ஜாலியாக வாழ்ந்துக்க வேண்டியதான். எதுக்கு இப்போ காமெடியே இல்லாத சிரிச்சபடி? அக்காவை தங்கச்சான்னு தெரியல. லிட்டில் சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கிற பசங்களை பிடிக்குமா இல்லை வெள்ளையா இருக்கிற பசங்க பிடிக்குமா? கருப்பானவங்க. ஏன் கருப்பாக இருக்கிற பிடிக்கும்? பாய்ஸுக்கு பிளாக் தான் அழகு. பாய்ஸுக்கு பிளாக் தான் அழகா? அதுக்காக ஒருத்தர் கருப்பை ஃபுல்லாக கரியா பின்னு வந்தாலும் லவ் பண்ணுவீங்க மாட்டு? இல்லை கோபால் இல்லை. அதானே, இதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் அவ்வளோ பெரிய டென்ஷன் கேள்வி கேட்கலையே. ஏன் கருப்பு தான் பிடிக்கும். பாய்ஸ் கருப்பு தான் பிடிக்கும். அப்படி லெஃப்ட் வாங்கிக்கோ. நீங்கள் சொல்லுங்க. எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். பொது நேரம் தான் பிடிக்கும். பொது நேரம் கலந்து அடிச்சு விடுங்க. இந்த அண்ணன் ஓகேவா? ஓகே, அந்த கலர் அந்த அண்ணன் இல்லை, அவங்க ஒய்ஃப்க்கு வச்சுக்குவாங்க. எதுக்கு இப்போ தலையெல்லாம் சீவிக்கிறீங்க? சும்மா ஒரு பேச்சு உடனே ஒரு தலையெல்லாம் சீவிக்கிறாரு. ரெடி, சூப்பர். நம்ம வேற கருப்பா இருக்கோம். கருப்பா இருக்க பசங்க நமக்கு பிடிக்காது. வெள்ளை தானே சொல்லிடு. கருப்பானவங்க அவங்க எப்பயுமே அழகா இருப்பாங்க. கருப்பானவங்க இப்போ சத்தமாக பேசினா தான் வெளில கேட்கும், வாய்க்குள்ளே பேசினா வெளில கேட்காது. கருப்பானவங்க எப்பயுமே அழகா இருப்பாங்க. கருப்பானவங்க எப்பவுமே அழகா தான். ஹலோ ஹலோ, இட்ஸ் நைஸ் நோ தி தாடி அண்ட் ஆல் தி ரிங் அண்ட் ஆல். சும்மா இருடா, நான் ஒரு பேத்துக்கு சொன்னா நீ மூஞ்சி வேற பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறேன்.
சரி நீங்க லெஃப்ட் எடுங்க. யூ டெல் மீ. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இந்த கருப்பா இருக்கிற பசங்க பிடிக்குமா இல்ல வெள்ளை இருக்கிற பசங்க பிடிக்குமா? கருப்பா இருக்கவங்க. ஏன் கருப்பா இருக்கிற பசங்க? கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க. கருப்பா இருந்தா கல்யாணம் இருப்பாங்களா? யாரா கருப்பா ஒரு பையன் வந்து கொண்டு இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? ஐயா அப்படி அப்புறம் எதுக்கு கருப்பு? அப்ப எனக்கு பொசிஷன் எல்லாமே கருப்பு எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக கருப்புன்னு இல்ல சொல்லுங்க. அப்படி இல்ல. அப்ப பயங்கரமா எல்லாருமே போட்டு கொடுத்து இந்த பொண்ணு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கருப்பான பசங்க பிடிக்குமா இல்லை வெள்ளை இருக்கிற பசங்க பிடிக்குமா? அப்படின்ட்டு இல்லை, யார் நல்லவங்களோ அவங்கள பிடிக்கும். யார் நல்லவங்களோ அவங்களை பிடிக்குமா? பேசிக்காக நான் அப்படி கேட்கல, ஒரே ஒரு பதில் தான் சொல்லுங்க, இன்னைக்குள்ள சொல்லுங்க. எப்படின்னு சொல்ல தெரியல. எப்படின்னு சொல்ல தெரியல, வாயில தான் சொல்லுவோம். கருப்பா இருக்கிற பசங்களா இல்லை வெள்ளை இருக்கிற பசங்களா? டேக் ஒன் டிசிஷன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகும். கருப்பா இருக்கும். கருப்பா இருக்கும். நீ வீட்டுடா டேய், வெள்ளை இருக்கிற பசங்க நீங்க எங்கேயா போய் தற்கொலை பண்ணிருக்கீங்க போடா. நான் நீங்க சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு கருப்பா இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா இல்லைனா வெள்ளை இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமாண்ணா? பொதுவான பொது நேரமா ஏதாவது ஒன்று சொல்லணும். அதில் பொது நேரம் தான், அது ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன்லாம் தான் சொல்லக்கூடாது. சொல்லுங்க அக்கா, பொது நேரமோ? நீ வேற ஏதாவது சொன்னா அங்கே வீட்டில் போய் விளக்கு மாத்த அடி விழுவுன்ற பயம். என்ன பார்த்தா தெரியுது நிறைய அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் கருப்பா இருக்கிற பொண்ணுங்க முடியும்? கொஞ்சம் கலையா இருப்பாங்க அதனால. இந்த கடையில் எல்லாருமே கருப்பா இருக்கிறவங்கலாம் முடிக்கும் போல இது. வெள்ளை பொண்ணு இது என்ன கருப்பா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் வீட்டுல வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? வெள்ளை பொண்ணு எப்படி ஒரு வெள்ளை பொண்ணு? ஹன்சிகா, மோட்வானி, அனுஷியாவா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு பேர்லாம் நான் கேட்கல. அனுஷியா. நானும் பயந்துட்டேன். 96 விஜய் சேதுபதி உங்களுக்கு யாராவது இருந்துட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டேன். நல்லா இல்லைல்ல அப்போ இந்த மாதிரி பயந்துனே இருந்தீங்க. பயந்து சுபாவமா? இல்ல. ஸோ கருப்பா இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா இல்லைனா வெள்ளை இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா? பொது நேரம். ஒரு ரெண்டில் ஒன்று சொல்கிறேன். பொது நேரம் தான் பிடிக்கும். கருப்பா இருக்கிற பொண்ணுங்களும் பிடிக்காது. அப்படி இல்லை, வெள்ளை இருக்கிற பொண்ணுங்க பிடிக்காது. பொது நேரம் தான் பிடிக்கும். இன்னைக்கு வெள்ளையா இருக்க ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அச்சுப்படி அப்படின்றீங்களா? அப்படி இல்லை. அதான் சொல்லுங்க. பொது நேரம் தான் பிடிக்கும். பொது நேரம் தான். ஏன் பொது நேரம் தான்? ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா. எனக்கு வந்து வெள்ளை புள்ளியில் தானே பிடிக்கும். வெள்ளை ஏன்னா எங்கேயாவது போய்ட்டு காணாமல் கொஞ்ச நேரத்தை கண்டுக்கிற லேஸ்தான் கண்டுக்கிறேன். சரி, இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் தொலைச்சிருக்கீங்க போல. எங்கெங்கெல்லாம் தொலைச்சிங்க? எந்த ஒரு திருவிழாலெல்லாம்? எங்கள் ஊர் நோலிய ஊரில் தொலைச்சேன். நீங்கள் தொலைக்கிறதுக்காக திருவிழா கூட்டு போகிற மாதிரி இருக்கேன் உங்களை. நான் கூட்டு போனேன், காணாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? நான் கஷ்டப்பட்டு தான் கூட்டு போயிட்டேன். மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அப்பயே ஓடி போயிருச்சேன் சுரேஷ் கூட. இப்போ உங்களுக்கு வந்து பொதுவாக வெள்ளையா இருக்க பொண்ணுங்க தான் பிடிக்கும். ஸோ வெள்ளையா இருக்க பொண்ணுங்க வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் இன்னைக்கு கூட நீங்கள் ஏற்றுக்குவீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி ஆகும்? சரி, இன்னும் செய்யலாம். செம்மையா இருக்கீங்க, மேனேஜர் ரேஞ்சில் இருக்கீங்க. வெள்ளை சொக்கா போட்டால் அப்படி இந்திய அரசியலுக்கே போயிடலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு வந்து வெள்ளை இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா இல்லை கருப்பா இருக்கிற பொண்ணுங்க பிடிக்கும்? எனக்கு கருப்பான பொண்ணு தான் பிடிக்கும். ஏன் கருப்பா இருக்கிற பொண்ணுங்க? கருப்பு தான் எப்பயுமே பெஸ்ட். ஒயிட் இஸ் வர்ஸ்ட்டா. சரி, வாட் ஒயிட் கேர்ள்ஸ் அண்ட் ஆல். ஆனால் நம்ம இனிமேல் கருப்பான பொண்ணுங்க லவ் பண்ணுங்க. என் வைஃபும் கருப்பு தான். அதனால தான் சூப்பர் தான். நீங்கள் எங்கே நைட் சாப்பாடு கிடைக்காத பயத்தில் கருப்புன்னு சொல்றீங்க. ஒன்றாவது தான் கருப்புன்னு. ஒன்றாவதா? கருப்பு இன்னொன்று ஒன்றாவதுங்கிறாங்க. இவர் 2 வச்சிருக்காரு அப்படி சொல்கிறேன். இதுக்குள்ள பல உண்மைகள் கிடைக்கும் போலயே. ஆனால் நீங்கள் எத்தனை கல்யாணம்னா? நானும் முடியாது. பேருக்கு 1 முடிச்சிருக்காரு, இன்னும் 2-3 வச்சிருக்காரு. ஓகே, சொல்வதெல்லாம் உண்மையா எபிசோட இந்த இடத்துல எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் எடுக்கலாம் போல. இது வேற லெவல். அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்க எட்டி பார்த்துன்னு இருக்கிறீங்க. அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, நீங்க எட்டி பார்ப்பீங்களா? பயங்கர மாசா இருக்கிறீங்களா? ஹல்கே கருப்பா பார்த்த மாதிரி இருக்குது. வேற லெவல். ஆனால் நீங்க சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு கருப்பா இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா இல்லைனா வந்து வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்க பிடிக்கும்? அப்படி இல்லை, பொண்ணுனாலே பிடிக்கும். பொண்ணுன்னு எழுதி வச்சாலே 3 மணி நேரம் பார்ப்பேன் அப்படிங்களா? கரெக்ட்ண்ணா, சூப்பர். ஐ எம் ஆல்சோ சேம் கேட்டகரி. நம்ம 2 பேரும் ஒரே டீப். ஸோ வந்து கருப்பாக இருக்கிற பொண்ணுங்க வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்க அதெல்லாம் மேட்டர் இல்லை. எங்களுக்கு பொண்ணுங்களாம் இருந்தாலே போதும்பா. கொஞ்சோண்டு முடி அப்புறம் சாரி கட்டு வந்தாலே இட்ஸ் ஓகே. சூப்பர், வேற லெவல்லாம். நீங்கள் சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா இல்லை வெள்ளையா இருக்கிற பொண்ணு? பொதுவாக எனக்கு 2யும் பிடிக்கும். 4 குழந்தை, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. இல்லை, 2 கலரும் எனக்கு பிடிக்கும். 2 கலரும் பிடிக்கும். கலர் கேட்கலண்ணா, பொண்ணுங்களை கேட்குறேன். அதான் கருப்பும் பிடிக்கும், வெள்ளையும் பிடிக்கும். ஊர்ல ஏதோ கோழி பிடிக்கிற மாதிரி சொல்றீங்க. கருப்பு கோழியா இருந்தா வெள்ளை கோழியா இருந்தா பிடிச்சி குழம்பு வச்சிட வேண்டியவங்க. நமக்கு என்ன, கோழி கூட இருந்தா குழம்பு ருசியா இருந்தா போதுனே. இவர் கல்யாணம் ஆகலங்கிறாரு. பார்த்து எல்லாம் கொட்டிட போதுண்ணா. சரி, ரொம்ப நன்றிங்க. அப்பா
பயங்கரமான டயலாக் பேசின போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ரோலிங் செட். நம்ம பின்னாடி போமா, கையடிபட்டு போகுது. ஓகே, டயலாக் மனப்பாடமா? இல்லை நான் அங்கிட்ட கேட்டேன். அங்கிட்டா இல்லை, இங்கே தான் கேட்பேன். சொல்லுங்க. அது நான் பாடம் வைக்கல, பாடம் வைக்க சொல்கிறேன். ஏன்னா ஸ்கூலில் சேர் கேட்ட மாதிரி. சரி, ரெடி இல்லை, நம்ம சொல்லிடலாம்ல. கை நீட்டி காசு வாங்கினியே கேவலமா இல்லை? இப்படியெல்லாம் பேசினா நான் எப்படின்னா சொல்லுவேன். அப்படிதான் டயலாக் பேசுவாங்க. கமான். கை நீட்டி காசு வாங்கினியே கேவலமா இல்லை? இல்ல சொல்லிட்டேன். பிச்சைக்காரனுக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? இவகிட்ட கேள்வி சொல்லுவா. தப்புனா தண்டிச்சு விடு, முடியலையா மன்னிச்சு விடு. தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? முடியலன்னா கொஞ்சம் வெளில போய் ஜூஸ் சாப்பிட்டு கிளம்பு. ஓகே, நெக்ஸ்ட். ரெடி? கை நீட்டி காசு வாங்க. கொஞ்சம் கை நட்டிக்கலாம் இல்லை, கை நீட்டி. ரெடி? கை நீட்டி காசு வாங்குறே கேவலமா இல்லை உனக்கு? பிச்சைக்காரிக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? தப்பு பண்ணா தண்டிச்சு விடு, முடியலைன்னா மன்னிச்சு விடு. தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? இது எங்கேயும் மனப்பாடம் பண்ணி ஓட்டுற மாதிரி இது. ஃபீலிங்ஸோட சொல்லுமா. பிச்சைக்காரி அது மாதிரி. கை நீட்டி காசு வாங்குறே கேவலமா. இவன் கை நீட்டி காசு வாங்கியிருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்துட்டு கை நீட்டி காசு வாங்குறே. இப்படிதான் பேசுவியா? கை நீட்டி காசு வாங்குறியே, உனக்கு கேவலமா இல்லையா? நீ சுனேஷ் கிட்டே 500 ரூபா வாங்கியிருக்கேன், திருப்பி கொடுத்தியா? அந்த மாதிரி இருக்கு. ரெடி? நல்லா சீரியஸா. கை நீட்டி காசு வாங்குறே பண்ணுனா என்ன சும்மா இப்படி? ரெடி? கை நீட்டி காசு வாங்குறே கேவலமா இல்லையா உனக்கு? பிச்சைக்காரிக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? தப்பு பண்ணா தண்டிச்சு விடு, இல்லாட்டி மன்னிச்சு விடு. தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? ரெஜினாவா? யார் ரெஜினா? இவங்க ரெஜினாவா? நான் நயன்தாரா சொன்னேன். கை நீட்டி காசு வாங்குறிய மக்கமா விட்டா மயக்கம்ன்ற போல. கை நீட்டி காசு வாங்குறிய தப்பான ஒன்று போட்டது. கை நீட்டி காசு வாங்குற வெக்கம் அல்ல? பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? மீதி டயலாக் மறந்து. தப்பு பண்ணா கண்டிக்கணும், இல்லாட்டி மன்னிக்கணும், இல்லாட்டி இல்லைன்னா ப்ளீஸ், இல்லை சும்மா நின்றுக்கணும். விட்டுலாம். போதுமாமா, சூப்பர்மா, வேற லெவல். இப்போ இந்த டயலாகை இவரை பார்த்து கூறுவார். கமான் மாமா, இங்கே மாமா. ரெடி? நல்லா வச்சு செஞ்சுருவோம். கமான், டேக் தி ஆன்சர். கை நீட்டி காசு வாங்குறிய பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களுங்க. மாதிரி இது வாழ்த்து சொல்ல சமைய வச்சு செய்யணும்னா சிரிச்சுனேன். கமான், டேக் இட். கை நீட்டி காசு வாங்குறிய உனக்கு வெக்கமா இல்லையா? பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? தப்பு பண்ணா தண்டிச்சு விடு. இந்த டயலாக் இவ்வளோ சிரிச்சுனே. ஆக்சுவலாக நீங்கள் இந்த டயலாக் சொல்லும்போது நீங்கள் வந்து அவங்க முறைச்சிட்டே சொல்லணும் அவங்கள பார்த்து. ஓகே, இவனு பாரதி ராஜா, ஐ வாண்ட் மோர் எக்ஸ்பிரஷனுங்கிற மாதிரி. இங்கே வாங்க. கை நீட்டி காசு வாங்குறிய உனக்கு வெக்கமா இல்லையா? தப்பு. ஆனால் அவர் திட்டும்போது கூட இது கை நீட்டி காசு வாங்குறிய உனக்கு வெக்கமா இல்லையா? பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? வித்தியாசம். தப்பு பண்ணா தண்டிச்சு விடு, இல்லைன்னா மன்னிச்சு விடு. மன்னிச்சு விட்டுரு. இப்போ நீங்கள் சொல்லுங்க. கமான், டேக் இட். என்ன ஏன் வாயில எஞ்சின் ஓட்டுறீங்க? கை நீட்டி காசு வாங்குறிய உனக்கு வெக்கமா இல்லையா? தப்பு பண்ண மன்னிச்சு விடு. கடைக்கு காய்கிலோ சீனி வாங்க போன மாதிரி இருக்கு. சீரியஸா? கமான். கை நீட்டி காசு வாங்குறிய உனக்கு வெக்கமா இல்லையா? நீ பிட் பாக்கெட் அடிக்கிறிய, அதுக்கு போலீஸ்ல சொல்லி கொடுக்கவா? ரெஜினா கூட சண்டையா? ரெஜினா ப்ளீஸ் கம் த ஹியர். ரெண்டு பேரும் இன்னையிலேருந்து முஸ்தபான்னு சுத்துறீங்க. ஓகே, சீப் போடி, அவன் பைத்தியக்கார மாதிரி பேசுறான், நீ வந்து திட்டுமா? கை நீட்டி காசு வாங்குறிய உனக்கு வெக்கமா இல்லையாடி? பிச்சைக்காரனோட கேவலமா இருக்கேடி. தப்பு பண்ண தண்டிச்சு விடு, இல்லையா மன்னிச்சு விடு. தண்டிக்கிறதுக்கு நீ யாரடி? வாவ், வாட் a dialogue delivery, சூப்பர். இப்போ ஒரே ஒரு வாட்டி நம்ம சொல்லிடலாம். சொல்லி நீ உண்மையிலே காசு வாங்கிருக்கே இல்ல? அது சொல்லி 25 ரூபா வாங்கியிருக்கேன். சாப்பாடு காசு கொடுத்து பேலன்ஸ் தான் அது கொடுத்து. பெரிய அமௌண்ட். சென்ட்ரல் பேங்க் பிரச்சனையோட இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல. கை நீட்டி காசு வாங்குறேன் வெக்கமல்ல? பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? பிடிக்கலனா மன்னிச்சு விடு, இல்லாட்டி கண்டிச்சு விடு. அதை விட்டுட்டு சரி, ஓகே, சூப்பர். கை நீட்டி காசு வாங்குறிய தப்புல, பிச்சைக்காரனுக்கும் உனக்கு என்னடி வித்தியாசம்? இப்படிதான் ஒருத்தர் திட்டும் போது 1.5 மணி நேரம் யோசிச்சு திட்டுவியா? பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஐயோ அம்மம்மா. சரி, பரவாயில்ல, நான் அந்த சைடு போயிடுறேன். ரொம்ப நன்றி.
தாய்மார்களே தந்தைமார்களே இந்த அற்புத பிறவிகள் ஒரு வித்தியாசமான விஷயங்களை செய்யப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரோலிங் செல்ல டயலாக் கிடையாது. டயலாக் இல்லாத எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. நாமளா ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அவங்க நடிக்க வைக்கணும். யூ சி இவர் லவ் ஓகே யூ சி அவர் வந்து லவ் சொல் ஐ வாண்ட் மோர் எக்ஸ்பிரஸ் கம் ஆன் டெல் மீ. ஹாய் என்ன உங்களை ஆயிரம் தானே சொல்கிறேன் ஒரு வார்த்தை கதைங்க. சொல்லுங்க. உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். லவ்வே வரல பேசலாமா? நானும் உங்கள் பின்னுக்கு இந்த நாளைக்கு வர்றேன், நீங்கள் பாட்டுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே போகிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் பேசலாமா? பேசலாம் தான், பேசி தான் இருக்கேன். தான் கேட்குறேன், வேறு யார்ட்டையுமா கேட்குறேன். வேணாண்ட விடவா போறீங்க? விட்டு வைக்கிறது இல்லையே. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கள். நீங்கள் தானே சொல்லலாம் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஹவ் ஆர் யூங்கிற மாதிரி சொன்ன. உங்களுக்கு நேரடியாக என்னால் சொல்ல இல்லாது, இதில் எழுதியிருக்கேன், பார்த்துட்டு ஓகேன்னா ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணுவீங்க. சரி, காத்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கார் போல இது. இப்படி எத்தனை நாள் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இவ்வளோ தெளிவாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் நடந்துருக்குது. எங்கெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும்? லவ்லாம் நான் ஸ்கூலில் நிறைய ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி வரையும் அட்டகத்தி தினேஷ் மாதிரி சொல்லி தான் இருக்கிறேன், யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே சூப்பர். ஆனால் நீங்கள் வாங்க. ஆனால் இவர்கிட்ட நீங்கள் உங்கள் லவ் சொல்லணும். சொல்லுங்கள். ஹாய், நான் உங்களை நேரடியாக சந்திக்கணும்னு நினச்சேன். ஆனால் நானும் உங்கள் பின்னுக்கே வரேன் அடிக்கடி, ஆனால் நீங்களும் கண்டுக்காமல் போகிறீங்க. உங்களோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்காது. உங்கள் மனசில் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நீங்களே சென்சார் பண்ணிக்கிறீங்க, பேசிக்கிட்டு உங்கள் மனசு நீங்களே எடிட் பண்ணக்கூடாது, அவங்க எடிட்லாம் பண்ணிக்குவாங்க தனியாக. பேசுங்க. ஐ லவ் யூங்கிற 3 வார்த்தையை சொல்கிறது இவ்வளோ முக்கலாம். ஹாய், நான் உங்களை மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து. சூப்பர். நான் உங்களை அங்கே கிணறா வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து வாங்க. நான் உங்களுக்கு சூனியம் வைக்க போகிறேன். பின் என்னண்ணா சொல்லுங்கண்ணா சீக்கிரமா. நான் உங்களை விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் திரும்புறீங்க. நீங்க ஏன் திரும்புறீங்க? ஏன்னா முடிஞ்ச பார்க்க கண்டுக்காமல் போகிறீங்க. உங்களோட விருப்பத்தை நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அண்ணன் எவ்வளோ ட்ரை பண்ணுறது தெரியுமா? சரி சரிங்க, சூப்பருங்க. ஆனால் நீங்கள் வாங்க. ரெடி. ஆனால் இந்த புடவை கிஃப்டாக கொடுத்து அப்புறம் போஸ்ட் பண்ணிடுங்க. இவரை வச்சு பேசலாம். ரெடி. ஹாய். ஹாய் உமா. ஹாய் உமாவா? உமா. இன்னைக்கு தான் பார்க்க உமா. நானும் பயந்தாண்ணா. சரிண்ணா. நான் இன்னைக்கு வந்து என் காதலை வெளிப்படுத்த வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஒன்னோட வந்திருக்கேன். ஐ லவ் யூ. எப்படி பணிவாக வாங்கிறேன்? ஸ்கூலில் நான் பொன்னாடையா போத்துறாங்க, இவ்வளோ பணிவாக வாங்குது. கிஃப்ட்டை மட்டும் வச்சுட்டு மறந்துடாங்க. இதுக்கு ரிப்பீட் எனக்கு வேணும். அது திறந்து பாருங்கள், உங்களுக்கு லெட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கு முடியும்னா அது ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் உங்களோட லவ். சூப்பர். ஹவுஸ் புரோக்கர் மாதிரி சொல்லிட்டு இதுக்கு ஹவுஸ் புரோக்கர் வேலை செஞ்சீங்களா? இல்லை. சரி ஓகே. நீங்கள் வாங்கலாம். ஹாய். எப்படி உங்களுக்கு மிச்ச நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு சார் நல்ல முடியாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா பொண்டாட்டிகள் அடி வாங்குவோம். இல்லை உங்களை நான் விரும்புகிறேன். நான் உங்களோட விருப்பத்தை அவசரம். அது என்ன இங்கே காலில் வைப்ரேஷன் மூட் போட்டிருக்கீங்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அடி. ஆக்சுவலாக நான் உங்களை விரும்புகிறேன். நீங்கள் அவசரப்பட்டு பதில் சொல்ல தேவை, நல்லா யோசிச்சு நல்ல முடிவானு சொல்லுங்கள். எனக்கு ஒரு 1.5 நல்ல முடிவே எதிர்பார்க்குறேன் நான் உங்கள்கிட்ட வந்து. நீ இல்லைன்னா ப்ரப்போஸ் பண்ணு, கால் கீழே விழுந்து முட்டி போட்டு முட்டி போட்டு நல்லா இருக்கும். அந்த டவுசர் கிழிஞ்சிருந்து பயப்படாங்கண்ணா. உட்காந்து என்ன சொல்லுங்க? முட்டி போடுங்க ஃபர்ஸ்ட். ப்ளீஸ் என்ன லவ் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் என்ன செஞ்சு கொள்ளுங்க. கோட்டான கோடி நன்றிகள் ஐயா, கோட்டான கோடி நன்றிகள். தள்ளுமையா லிட்லேசியாவை கழுவுமையா. என்ன ப்ளீஸ் கால் உங்களுக்கு கெஞ்சிட்டு. சரி ஓகே சூப்பர், வேற லெவல்லாம். ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லைண்ணா. இங்கே வாங்க. நீங்கள் இவ்வளோ நாம பொண்ணா அடிச்சுட்டே போய் போகலாம். நோ யூ கம். பாவம் பொண்ணுக்கு வேறு டிபி வந்துடுது, எப்படி இருமுது பார்த்தீங்களா? சொல்லுங்கள். என்ன கூப்பிட்டானே வந்துடுது. இவன் ஆள் இல்லைண்ணா. கடுப்பேத்துறார் மயிலாட். கொஞ்சம் போடுங்க, வேற முடிஞ்சிடுவா. சொல்லுங்க, விடு கால விடுங்க. முக்கியம் வேற இருக்கு. எனக்கு எல்லாம் பேசுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் பேசுவாங்க.
என்ன பேர் சரி கையை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. விடைக்கிறேன் முக்கியம் நல்ல அப்புறங்க அண்ணா கொஞ்சம் இருந்தா டாக்டர் நான் வந்து பேசுவேண்ணா. எனக்கு வந்து இப்போ விட்டாங்க நான் ஆள் பேஷண்ட்டை பிடிக்கல ப்ளீஸ்ண்ணா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. அதை பார்க்கும்போதே தாத்தா மாதிரி இருக்குண்ணா. சரி கொஞ்சம் பிடிச்ச இல்லை எனக்கு நேரம் போச்சு அண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு சைன் வைக்க முடியும் அண்ணா சைன் நானும் தானே வைக்கணும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அட புர்றாப்பா எனக்கு வேலை நடக்கிறா புர்றாப்பா கொஞ்சம் இருங்கண்ணா, கொஞ்சம் இருங்க. யாரும் ஹலோ கொஞ்சம் இருண்ணா. விடாப்பா எனக்கு கொஞ்சம் இருங்க. இது இன்டர்நெட் பில் கட்டலண்ணா. இன்டர்நெட் பில் கட்ட கூட காசு இல்லைண்ணா. வசந்தம் டிவி இங்க வாங்க. ஹாய் காட்டுங்க. சரி செல்லம், ஓகே செல்லம், ஓகே செல்லம். ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டு வாயா அவரை கண்டுபிடிச்சிட்டு அவரை மீடியாவா ஆடியாவான்ட்டு எங்க தேவையில்ல ஃபோன் நம்பர் இருக்கா? பொண்ணு போலாமா? ஃபோன் பண்ணுங்க அவளுக்கு. ஃபோன் போடணும். ஃபோன் போடணும். அண்ணா எங்க அண்ணா நம்பர் சொல்லுவா. அண்ணா நம்பர். அண்ணங்க இருக்கு. அண்ணா இங்கதான் இருக்கா. அவன் இங்கதான் இருக்கான். அண்ணா நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம். அண்ணா நம்பர். அண்ணா உங்களோட ஃபோன் நம்பர் என்ன? ஹலோ தம்பி இங்கே வந்து நிற்கிறதில்ல பஸ் கால்ட்டில் எங்கே வரதுக்கு? என்னடா இந்த வீட்டை விட்டு என்ன விரட்டிட்டு இந்த பெரிய மனுஷன் பார்க்கறதுக்கு அப்படியே பேங்க்ல கொள்ளடிக்கிற மாதிரி, பேங்க்ல வேலை செய்யற மாதிரியா இருக்காரு. அவர் வந்து எனக்கு அப்போ பேசணும். ஹலோ என்ன பிரச்சனை? மத்தியில் இது பண்ணது இல்லை நீங்கள் கிள்ளச்சில மத்தியில் இது பண்ணது. என்னண்ணா சொல்றான்? என்ன சொல்றான்? என்னண்ணா சொன்னா? அண்ணா சொல்லுண்ணா. சொன்னா அடிச்சு கொண்டு உங்களோட வீடு அங்க உடம்புல விட கொட்டேனா கொச்சிக்கடை. இப்போ அந்த பொட்டி எங்கே இருக்கு? இப்போ அவன் நாய் அவன் எங்க போயிட்டு நீ என்ன சிரிக்கிற? என்ன உலகம் இது? பல்ல காட்டாங்க நல்லா இல்ல. மூடுமா அண்ணா இது என்னென்ன செய்யுது? ஐயோ இவ்வளோ நல்ல சூப்பர். நாங்கள் டிவி வசந்தம் டிவிலேருந்து வந்துருக்கோண்ணா. ஒருத்தன் மடியில் உட்காந்து அழுதுன்னு இருக்கிறேன். அப்பயே பஸ் வச்சுருக்கீங்களா வேற லெவல். ஆனால் கொஞ்சம் நான் மண்டியை சரி பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இன்னைக்கு வந்து வேற லெவலோட எபிசோட் நம்ம எங்கேருந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தில் இருக்கிற லிட்டில் ஏஷியாலேருந்து பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இவங்களாம் செம்மையாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி அவங்க மேனேஜர் கூட சூப்பராக இருக்கும். வேறு லெவல்னா எல்லாரும் வந்து கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி அவர் பேர் மிஸ்டர் உதயா அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே செம்மையாக பண்ணிங்கன்னா வேறு லெவல். ஓகே குறிப்பாக கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வேறு லெவல். பாய்ஸ் ஆடிங்களா? சரி இட்ஸ் ஓகே. ஒரே வாட்டி நான் சொல்லும்போது தில்லு முள்ளுன்னு சொல்லிடலாம். ஓகே 1 2 3. Until next time, this is Yashodharan. Bye.